கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் சேனல் நேயர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளும் கூட இந்த வெளிப்படுத்தல் சுவிசேஷ புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 7 சபைகளில் இருக்கிற கடைசி சபையான லவோதிக்கேயா சபையை பற்றி பார்க்க போகிறோம். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, அப்பா, இந்த வேலையும் கூட உங்களுடைய பாத்தில் வந்து நின்று உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த திக்குவாயும் அந்த நாமமான மண்ணை நீர் மறைத்து உம்முடைய ஆவியான கொண்டு வெளிப்படுமாறு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த லவோதிக்கேயா சபை வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் பார்க்கும்போது 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. அருமையான வார்த்தை, ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. இந்த கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை இல்லாமல் ஒரு நாள் கூட நம்ம கடந்து வர முடியாது. ஆமேன் என்கிற வார்த்தை, ஒருவேளை அந்த ஆமேன்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவனாக உண்மையான கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு நேரமும் நம்மளுடைய ஜெபங்கள் முடியும் போது சொல்லுகிற வார்த்தை, ஒவ்வொரு நேரமும் தேவனை நினைக்கும் போது சொல்லுகிற வார்த்தை இந்த ஆமேன். அப்படிப்பட்ட ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது என்கிற ஒரு வார்த்தை. இந்த 7 சபைகள், 7 என்றாலே ஒரு பரிபூர்ணமான எண் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த 7 அப்படிங்கிற நம்பரில் இந்த 7வது சபையான லவோதிக்கேயா சபை. இந்த நாளில் நீங்கள் லவோதிக்கேயா சபை, நான் வந்து லவோதிக்கேயா சபை காலத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, கடைசி கால மீதமான சபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே லவோதிக்கேயா சபை எப்படிப்பட்ட சபைங்கிறத இந்த நாளில் நம்ம கற்றுக்க போகிறோம். நம்மளே ஏமாற்றிக்கிட்டு மீதமான சபை தான் இந்த லவோதிக்கேயா சபை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம். உண்மையான லவோதிக்கேயா சபை எப்படி இருந்தது, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தேவன் சொல்லிக்கிறார். தொடர்ந்து பார்ப்போம். இந்த லவோதிக்கேயா சபை எப்படிப்பட்ட சபையாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாகால் தெய்வங்களை வணங்குகிற ஒரு கூட்டத்தான மக்கள் மத்தியில் தேவனுக்காக உண்மையாக இருந்த ஒரு சபை, தேவன் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்த ஒரு சபையாக இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்த அதை சுற்றி இருக்கிற எல்லாருமே பாகால் தெய்வங்களையும் அவங்களுடைய விக்கிரக ஆராதனையை வழிபடுகிற மக்களாக காணப்பட்டாங்க. நம்ம பார்க்குறோம். தேவன் 15வது வசனத்தை சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அடுத்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலையாவது இருந்தால் நலமாக இருக்கும். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவோ அல்லது அனலாவோ இருந்ததா நலமாக இருந்திருக்கும். அப்படின்னா என்னன்னா, நீ ரெண்டுமே இல்லாமல் இருக்கிற, நீ 2 குணத்திலையும் இல்லாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள் அவர் சொல்லுகிற எல்லா 7 சபைக்கும் சொல்றாரு. உன்னுடைய கிரியை நான் அறிந்திருக்கிறேன். என்னிடத்திலிருந்து மறைவானது உனக்கும் எனக்கும் மறைவாக ஒண்ணுமே இல்லை. 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறவர், என்னுடைய சபையிலும் உங்களுடைய சபைகளிலும் உலாவி வருகிறவர், என்னுடைய கிரியையும் உங்களுடைய கிரியையும் அறிந்திருக்கிறவர், என்னுடைய இருதயத்தின் அந்தரங்கத்தையும் உங்களுடைய இந்த இருதய அந்தரங்கத்தையும் அறிந்திருக்கிறவர் சொல்கிறதாவது. நீ குளிராயாவது அனலாவது இருந்திருந்தால் நலமாக இருந்திருக்கும். இந்த லவோதிக்கேயா சபையை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த லைக்கஸ் சமவெளி அப்படிங்கிற இடத்துல இருந்து பக்கத்தில் இருந்த ஒரு கிராமம் தான் அல்லது ஒரு தேசம் தான் இந்த லவோதிக்கேயா சபை. இந்த லைக்கஸ் சமவெளி, இந்த லைக்கஸ் சமவெளியில் இருந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயத்துக்காக பெயர் போனவங்க. அவங்க குடும்பத்துக்கு நிகராக அவங்க பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேலைகள். அவங்க வேலை தான் எல்லாமே அவங்களுக்கு, அவங்க செய்கிற தொழில் தான் அவங்களுக்கு எல்லாமே. பணத்தினால நிறைந்திருந்த ஒரு பட்டணமாக காணப்படுகிறது. இவங்க எப்போவுமே இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே, இவங்களுடைய இருதயம் எல்லாமே எப்போவுமே பணத்தை பற்றியும் அவங்களுடைய வேலையை பற்றி மாத்திரமே இருந்துச்சு. எப்படி சம்பாதிக்கலாம், எந்த வேலை செய்யணும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்ட மக்களுடைய நிலைமை அப்படியா இருக்குதா? நான் பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், எந்த வேலைக்கு போனால் அதிகமான நான் சம்பாதிக்க முடியும். ஓய்வு நாளை அறிந்திருந்தும் அந்த மக்கள் அவங்களுடைய வேலைக்கும் பணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதே போல இன்று வாழ்கிற நம்மளுடைய மத்தியிலும் அப்படிப்பட்ட ஒரு குண அதிசயங்கள் இருக்குதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. வரலாறு சொல்லுகிறது, நிதிமயம் இருந்த இடமா இந்த லவோதிக்கேயா சபை இருந்த இடம் நிதிமயம் இருந்த இடமாக கருதப்படுகிறது. பணத்தில் ஒரு குறைவும் கிடையாது. சில வருடங்களுக்கு முன்பதாக அந்த இடத்துல இருந்த ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் சொன்னது என்னன்னா, வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம், அவங்க ஒரு பெரிய பூகம்பத்தை, அதாவது பூமி அதிர்ச்சியை கடந்து வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த பூகம்பத்தில், அந்த பூமி அதிர்ச்சியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கட்டிடங்களை இழக்க கொடுத்தாங்க.
அந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து அழுது புலம்பிட்டு இருக்கும்போது அந்த அரசாங்கம் சொல்லிச்சான், நம்மளே நம்மளுடைய இடத்த கேட்டோம், ஏன்னா நம்மள்ட்ட அதிகமான பணம் இருக்குது. அந்த பாகால் தெய்வங்கள் மத்தியிலே இருக்கிற ஒரு கூட்டத்தார் தேவனுக்காக உண்மையாக இருக்கிறோம் என்று நினைத்திருந்த கூட்டத்தாருடைய நிலைமையும் அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம மத்தியிலும் நம்மளை சுற்றிலும் அநேகமான விக்கிரக ஆராதனைக்குள்ள மக்கள் காணப்படுறாங்க. அதிலே நாம ஒரு கூட்டத்தாராக சொல்லப்படுறதுனால நம்ம லவோதிக்கா சபை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தேவன் சொல்கிற வார்த்தை என்னன்னு சொல்லினா, நீ அனலாயாவது குளிராயாவது இருந்திருந்தால் நலமாக இருந்திருக்கும். நீ அனலாயும் இல்லை குளிராயும் இல்லை. இந்த வார்த்தைகள் அங்க இருந்த பாகால் மக்களை பற்றி பார்த்து சொல்ல வர்ற வார்த்தைகள் கிடையாது. தேவனுக்காக அங்க இருந்த மீதமாக இருந்த சபையை பார்த்து சொல்கிற வார்த்தைகள் இது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்கிற வார்த்தை இதுதான். நீ அனலாயாவது குளிராயாவது இருந்திருந்தால் நலமாக இருந்திருக்கும். இந்த பூமி அதிர்ச்சிக்கு அப்புறம் அவங்க ஒரு பெரிய ஒரு ஒரு பண ரீதியான ஒரு கஷ்டத்தை நாம் பார்ப்போமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருந்தாங்க. ஆனால் அங்கேருந்து அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான பணத்தை இவங்களே தராங்க. சுற்றி இருந்த நகரங்கள் எல்லாத்துலையும் இருந்தும் அவங்களுக்கு உதவி வருது. உதவி வரும்போது அவங்க சொன்னாங்களா, எங்கள் இடத்துல பணம் இருக்குது, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கொள்வதற்கு எங்களால் முடியும், உங்களுடைய உதவிகள் தேவைப்படாது. சில வருடங்களுக்கு முன்பதாக கொரோனா என்ற தொற்று நோய் வரும்போது நமக்காக இந்தியாவுக்கு கூட நிறைய இடத்துல இருந்து உதவிகள் வந்துச்சு. அதே போல இந்த மக்களுக்கும் அந்த கிராம மக்களுக்கும் நிறைய உதவி வருது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா எங்கள்கிட்ட பணம் இருக்குது. மேட்டுமை பெருமையான ஒரு குணம் அந்த மக்களிடத்தில் காணப்பட்டுச்சு. இந்த நாளில் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன், என்னை சுற்றிலும் விக்கிரகாரத்தை இருக்கும்போதும் நான் ஏற்றுக்கொள்கிறேங்கிற ஒரு சபை என்று அழைக்கப்படுற நம்மளை யோசிச்சு பாருங்க, நம்மள்ட்ட அந்த மேட்டுமையான பெருமை இருக்குதா? பிசாசனுடைய விழுகைக்கு முக்கியமாக காரணமாக இருந்த ஒரு விஷயம் இந்த மேட்டிமை, மனமேட்டிமை, பெருமை. ஆரிஜின் ஆஃப் சின் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பாவத்திற்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மேட்டிமை. இந்த மேட்டிமை பெருமை உங்களுடைய சபையிலும் என்னோட சபையிலும் காணப்படுகிறதா? நான் தான் இந்த பதவியில் இருப்பேன், வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் மட்டும்தான் இந்த சபையை நான் நடத்த முடியும், என்னால தான் இந்த சபை வந்துச்சு, என்னுடைய பெற்றோர்களாலும் என்னுடைய தாத்தா பாட்டினால தான் இந்த சபை இருந்துச்சு, அந்த காலத்துல இருந்தே நாங்க தான் அந்த சபையில இருந்து வரோம். லவோதிக்கா சபையோட நிலை அதுவாக தான் இருக்கும். சபை விசுவாச பிள்ளையோட நிலைகள் எப்படி இருக்குன்னா, அடவும் இல்லாமல் குடிரும் இல்லாமல் இருப்பாங்களாம். இந்த இப்படிப்பட்ட மேட்டுமையான குணம் உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் காணப்படுகிறாங்க. யோசிச்சு பாருங்க. நான் சபைன்னு சொல்லும்போது கட்டிடம் மாத்திரம் இல்லை, தனிப்பட்ட நான் ஒரு சபையா இருக்கிறேன், என்னிடத்துல மேட்டுமை காணப்படுதாங்கிறத யோசிச்சு பாருங்களேன். ஆவிக்குரிய விஷயத்துல மேட்டுமை இருந்துச்சுன்னா நம்ம அப்பந்தான் லவோதிக்கா சபைன்னு நம்ம சொல்லலாம். அந்த மக்களிடத்திலே மேட்டுமை இருந்துச்சு. தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நாம் சொன்னது போல அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே, இருதயங்கள் எல்லாமே பணத்தின் மேலே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பணம் தேவையில்லையா பாஸ்டர், வேலைக்கு போக வேண்டாமா அப்படின்னு கேட்டால், யாத்ராமத்தில் தேவன் சொல்லிக்கிறார், 10 பிரமாணங்களை சொல்லிக்கிறார், 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியையெல்லாம் நடப்பிப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்யணும். வேலை செய்யாமல் இருந்தாலும் தவறுந்தான் அதுக்கான அர்த்தம். ஒரு மனிதன் அவனுடைய வேலையை செய்யணும். ஆதாமுக்கு தேவன் சொன்ன வார்த்தையும் அதுதான், உன்னுடைய வேர்வை நிலத்தில் சிந்துற அளவுக்கு நீ வேலை செய்யணும். ஆனா 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். இன்னைக்கு மனுஷனுக்கு 6 நாளும் வேலை செய்யணுங்கிற தேவனுடைய கற்பனையை மீறி 7 நாளும் வேலை செய்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டோம். நான் எப்படிப்பட்ட வேலை இலக்கம் தெரியுமா? நான் இது ஒரு பெரிய ஒரு பாரமான வேலை, இது பெரிய ஒரு பொறுப்பான வேலை, அதனால நான் வேலைக்கு போகலாம். எக்ஸ்கியூசஸ், அதாவது ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு அந்த நாளில் அந்த வேலைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். தேவன் சொன்னது 7ஆம் நாளோ உன் தேவனுடைய கர்த்தருடைய ஓய்வு நாள், அது ஒரு மிருக ஜீவனாலும் உன் வாசல் இருக்கிற அந்நிய நாளும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு 10 பிரமாணத்தை சொல்லிட்டார். இந்த நாளில் பிசாசானவன் எப்படி அந்த காலத்தில் இருந்த அந்த உண்மையான தேவனுக்காக சாட்சியாக இருந்த அந்த சபைக்குள்ள பிசாசானவன் மெல்ல தேவனுடைய நாமத்தை தடுத்து கொண்டு உள்ள வந்தானோ, அதே போல உங்களோட சபையிலும் என்னோட சபையிலும் நம்மளோட இருதயத்திலும் பிசாசானவன் தேவனுடைய நாமத்தை கொண்டே உள்ள வருவான். ஓய்வு நாளை மாற்றுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இந்த மக்கள் யாருமே ஓய்வு நாளை உண்மையாக கடைபிடிச்சவங்க கிடையாது. 7 நாளும் வேலைக்கு சென்றவங்க இந்த லவோதிக்கா சபை மக்கள். இந்த லவோதிக்கா சபை மக்கள் அப்படின்னா மீதமான சபைகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, இப்பதான் இந்த குணநலங்கள் உங்கள்கிட்ட இருக்குதான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நான் தான் லவோதிக்கா சபை, எங்களோட சபை தான் லவோதிக்கா சபைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த குணங்கள் உங்கள்கிட்ட இருக்குதாங்கிறத யோசிச்சு பாருங்க.
அப்போ பணம் தேவையில்லையா பாஸ்டர்? வேதாகமம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய நாட்களில் சொல்கிறாரு. மத்தேயு 6வது அதிகாரம், மத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 30 வாசிக்க கேட்போம். மத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 30 வாசிக்க பார்க்குவோம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு சாதாரண இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது புல்லுக்கு, ஒரு சாதாரண புல்லுக்கு தேவன் எவ்வளோ அதுக்கு வளர்ந்து வர்றதுக்கு அதுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்குறாரு, அதுக்கு தேவையான காற்றை கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட அற்பமான புல்லுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாக்கியத்தை கொடுக்கும்போது அவருடைய சாயலால் படைக்கப்பட்ட இந்த மனுஷனுக்கு எவ்வளவு விதத்தை செய்ய மாட்டாரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நமக்கு பார்க்குறோம். நான் நாளைக்கு என்ன பண்ண போறேன், நான் இதை பணத்தை சேர்த்து வச்சாதான் என்னோட பிள்ளைகள் நல்லா இருக்கும். ஒருவேளை நாளைக்கு தேவன் வந்துட்டா உங்களோட பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்றாரு. பணத்தின் மேல ஒருத்தனுக்கு பற்றிருந்தால் அவனோட இருதயமும் இங்கேதான் இருக்கும். நான் சொல்லலை, வேதாகமத்தில் வசனங்கள் சொல்கிறது. உங்களோட பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்க. நல்ல கிரியைகள் மூலமாகவும் தேவனுக்கு என்ற ஒரு பெரிய ஊழியமாகவும் நீங்கள் அதை சேர்த்து வைங்க. இங்கே பெருமை இந்த லவோதிக்கேயா சபை மக்கள் இடத்துல இருந்துச்சு. நான் தான் சபையில் பெரிய ஆள், என்னோட குடும்பம் தான் பெரிய ஆள். அதே போல வேலைக்கு ஓய்வு நாளில் எந்த நாள் வேணாலும் நான் வேலைக்கு போகலாம், அதுக்கான ஒரு காரணங்கள் இருந்துச்சு. பணத்தின் மேலான அவங்க பற்று அவங்க மேலே அதிகமாக இருந்துச்சு. நான் நாளைக்கு என்ன செய்ய போறேன், இந்த பணத்தை நான் சேர்த்து வச்சாதான் இந்த நாளில் நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியும், என்னோட குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தொடர்ந்து வாசிப்போமே. ஆகியால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்பதை உடுப்பிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்து அவரோட ஊழிய நேரத்தில் சொல்றாரு, நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். எத்தனை நாள் நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை நாள் நீங்க பசியோட பட்டினியோட நாளைக்கு என்ன செய்ய போறேங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்க. ஆவியானவர் உங்க மனதில் பேசிப்பார். கண்டிப்பா அன்னைக்கு ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு பெற்றிருக்கும். எல்லாரோட வாழ்க்கையிலும் கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து வந்திருப்போம். இதுல யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்த தேவனை நம்ம மறந்து நம்ம மனுஷகத்துல செய்யற ஒரு செயல் என்னன்னா, நான் பணத்தை சேர்த்து வைக்கணும், என்னோட பிள்ளைகளுக்காக என்னோட குடும்பத்துக்காக நான் இன்னும் அதிகமான பணத்தை சேர்த்து வைக்கணும். தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதம் என்பது நாளைக்கு கிடைக்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தோ நாளைக்கு வரப்போகிற ஒரு விஷயத்தை கொடுத்தோ கடந்து கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது இந்த நேரத்தில் சுவாசிக்கிறதுக்கான காற்றும் நான் சாப்பிட்ட உணவும் நான் இருக்கிற இடமும் தான் தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்குது. நம்ம நிறைய பேர் மறந்து போயிடும். தேவனே எனக்கு ஆசீர்வாதியும், எனக்கு பணத்தை கொண்டு ஆசீர்வாதியும், எனக்கு இந்த பொருளை கொடுத்த ஆசீர்வாதியும், எனக்கு நல்ல வீட்டை கொடுத்த ஆசீர்வாதியும். தேவன் ஏற்கனவே நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அது ஒரு ஆசீர்வாதமாக தந்துட்டு இருக்காரு. இங்கிலீஷில் சொல்லணும்னா, God knows what you need and he gives you what you need, not what you want. நம்ம கேட்கறது நம்மளோட தேவைகளை கேட்கிறோம், ஆனா நம்மளோட தேவைகள் என்பது ஏற்கனவே தேவனாலே பூர்த்தி செய்யப்படுகிறத நம்ம மறந்துடுறோம். நிறைய நேரங்களில் நம்மளோட ஆசைகளை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்மளோட தேவைகளை தேவன் ஏற்கனவே அதை நமக்கு நல்லபடியாக செய்து வருகிறாங்கிறத நம்ம மறந்து போயிடுறோம். அதே போலதான் இந்த லவோதிக்கேயா சபை மக்களும் இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். இன்னொரு குணம் அந்த லவோதிக்கேயா சபை மக்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பணத்தின் மீதான பற்றை பற்றி நம்ம பார்த்தோம். இங்கிலீஷில் அவரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்துக்காக என்ன வேலை வேணாலும் செய்வாங்க. அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக தேவனுடைய வார்த்தையை கூட மாற்றி பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணநலத்தோடு இருந்த மக்கள் தான் இந்த லவோதிக்கேயா மக்களாக இருந்தாங்க. நாம் இந்த நாளில் பெருமையாக சொல்கிற வார்த்தை, நாங்கள் எங்களோட சபை லவோதிக்கேயா சபை மீதமான சபை அப்படிங்கிறத நம்மளே நாமே சொல்லி ஏமாத்திட்டு இருக்கோம். லவோதிக்கேயா சபை என்ற மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். இந்த மக்கள் 3 தொழிலில் கை தேர்ந்தவர்களாக இருந்தாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நாணயங்களை அச்சிடுதல். இந்த தங்க நாணயங்கள் அச்சிடுவதற்கு சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த லவோதிக்கேயா சபை, அந்த லவோதிக்கேயா இருந்த அந்த நாட்டுக்கு தான் வந்து அச்சிடுவாங்களாம். ரெண்டாவது அவங்கள்ட்ட இருந்த ஒரு பெரிய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது டெக்ஸ்டைல்ஸ், அதாவது அந்த துணி ஏற்றுமதி. அதுலேயும் கருப்பு கம்பளி அந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். இந்த கருப்பு கம்பளி கிடைப்பது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. அது இந்த லவோதிக்கேயா நகரத்தில் இருந்துச்சு. மூன்றாவது, வெறிய நாடுகளுக்கு சென்று கண்ணுக்கான அறுவை சிகிச்சை பண்ணுவதும் கண்ணுக்கான மருந்து கொடுப்பதிலும் அவங்க கை தேர்ந்தவர்களாக இருந்தாங்க. இந்த 3 விஷயமும் வரலாற்றில் சொல்லப்பட்ட விஷயங்கள். வரலாற்றில் இந்த 3 காரியங்களும் அவருடைய உங்களுக்கு முக்கியமான தொழிலாக இருந்துச்சு.
இந்த 3 காரியங்களை வைத்து தான் தேவன் இங்கே பேசுறதை நம்ம பார்க்க போறோம். 16வது வசனம், இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று தேவன் சொல்றதை பார்க்கிறோம். இந்த வசனங்கள்ல தேவன் ஏன் இந்த குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்றார்? உண்மையிலேயே லவோதிக்கியா சபை மக்களுக்கு, அந்த லவோதிக்கியா அந்த மாநகரத்தில் இருந்த மக்களுக்கு எங்க இருந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 2 இடத்துல இருந்து தண்ணி வந்துச்சு. ஹியெராபோலிஸ் அப்படிங்கிற என்ன பண்ற ஒரு இடத்துல இருந்து சூடான தண்ணியும், இன்னொன்று கொலோசேங்கிற ஒரு இடத்துல இருந்து குளிரான தண்ணியும் வந்துச்சு. இதில் அந்த சூடான தண்ணி அந்த ஹியெராபோலிஸ்ங்கிற இடத்துல இருந்து வர்ற தண்ணியை அவங்களோட துணியை துவைப்பதற்காகவும் மற்ற தேவைகளுக்காகவும் உபயோகப்படுத்தி கொண்டு வந்தாங்க. இந்த குளிரான தண்ணியை அவங்களோட வீட்டு உபயோகங்களுக்கு உபயோகப்படுத்தி கொண்டு வந்தாங்க. இதுதான் உண்மையிலேயே அந்த லவோதிக்கியா சபை மக்கள் பயன்படுத்திய தண்ணி. 2 இடத்துல இருந்து 2 விதமான தண்ணி அவங்களுக்கு வந்துச்சு. அவங்களுடைய சூழ்நிலையை வச்சே தேவன் அங்கே அவங்களுக்கு உணர்த்துறார். ஒருவேளை நீ அந்த 2 தண்ணியை சேர்த்து உன்னால குடிக்க முடியுமா? முடியாது. அது வெதுவெதுப்பா இருக்கும். அதே போலதான் உன்னுடைய கிரியைகளும் எனக்கிட்ட இருக்குது. ஒன்று குளிராயிரு, அனலாயிரு. நீ வெதுவெதுப்பா இருக்கிற, உன்னுடைய பாகா தெய்வங்களுக்கு பின்பதாக நீ போற, என்னோட ஓய்வுனால கை கொள்ள மாட்டேங்கிற, அதே நேரத்தில் நான் ஒரு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்ற ஒரு பெயரோடையும் நீ வாழ்ற. இந்த நாளில் லவோதிக்கியா சபை என்று சொல்லப்படுகிற மக்கள் நம்மளிடத்திலும் இந்த கேள்வியை தேவன் கேட்கிறார். நீ குளிரா இருக்கியா, அனலா இருக்கியா? இப்போ நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதே குணநடத்தோட தான் நம்மளும் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் தேவனுக்காக இருக்கிறேன், நான் தேவனுடைய ஓய்வு நாளை கை கொள்றேன், ஆனால் என்னுடைய மற்ற கிரியைகள் எப்படி இருக்குது? ஒரு சடங்காச்சாரமாக இந்த ஓய்வு நாளை கை கொள்கிறேனா, இல்லை ஒரு பெயருக்காக ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேனா, அல்லது உண்மையாகவே தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்கிறாங்கிறத யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து வாசிப்போம். 17வது வசனம், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல். இந்த 17வது வசனம் ரொம்ப அருமையான வசனம். நீ தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல். தரித்திரனா? அவங்க பெரிய பணக்காரங்களா இருந்தாங்களே. அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, குருடனும் கண்ணு தெரியாமல் இருந்தாங்களா? அடுத்த வார்த்தை நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல். நீ நல்லா பார்த்தீங்கன்னா, நீ தரித்திரன், இவங்க தான் மற்ற இடங்களுக்கு, மற்ற அங்கே சுற்றி இருந்த இடங்களுக்கு நாணயங்கள் அச்சிட்டு கொடுத்துருந்தவங்க. இவங்க எப்படி தரித்திரன் ஆவாங்க? இவங்க குருடன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை தேவன் அழைக்கிறார். இவங்க கண்ணுக்கான மருந்துகள் செய்வதில் கை தேர்ந்தவங்களா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மக்களை பார்த்து குருடர் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக, நீ நிர்வாணியமாக இருக்கிறதை அறியாமல். இவங்க தான் அந்த கருப்பு கம்பளியை ஏற்றுமதி செய்கிற மக்களாக இருந்தாங்க. இவங்க எதிலெல்லாம் கை தேர்ந்து அவங்க தொழிலில் சிறந்திருந்தாங்களோ அந்த காரியங்களை வைத்து தேவன் இங்கே பேசுறார். நாமளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கணும்னா, குருடர்களாக, தரித்திரராக, நிர்வாணமாக இருக்கிறோமாங்கிறத யோசிச்சு பாருங்க. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய ஊழியக்காரனாக இருக்கிறேன், எனக்கு தெரியாத சத்தியமே கிடையாது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் எனக்கு தெரியாத திகரசங்கள் கிடையாது. ஆனா என்னுடைய நடைகளில் நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன்னா, எனக்கு இருக்கிற செலவத்தை வச்சு நான் எத்தனை சபைகளுக்கு நான் உதவி செஞ்சுக்க தெரியுமா? தேவன் சொல்லுகிறார், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில தரித்திரனா இருக்கிறாய். நான் நிறைய பேரை நான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன், நான் நிறைய பேரை வழி நடத்தி நான் தேவனுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். உன்னுடைய கிரிகள் எப்படியாக இருக்குது? என்னுடைய கிரிகள் எப்படியாக இருக்குது? தேவன் கேட்கிறார். நான் நிர்வாணமா இருக்கிறேன், என்னுடைய உடல்ல நான் என்னதான் ஆடைகள், என்னதான் கோட் சூட் போட்டிருந்தாலும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிர்வாணமா இருக்கிறேன்னா அப்படிங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்க. வசனத்தில் சொல்றாரு, நான் ஐஸ்வர்யவானன் என்று திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். எனக்கு ஒரு குறையும் கிடையாது, தேவன் எல்லாத்தையும் என்னை பிளஸ் பண்ணி வச்சுக்காரு அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணிட்டு என்னுடைய கிரியைகள் எல்லாமே என்னோட சுயத்தினால இருக்கிற இந்த உலக பிரமாண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமாங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்படிதான் இந்த லவோதிக்கியா சபை மக்களும் இருந்தாங்க. எனக்கு ஒரு குறையும் கிடையாது. சபையில் இருந்த மக்களும் அப்படிதான் இருந்தாங்க. எங்கள்கிட்ட பணம் நிறைய இருக்குது, எங்களோட பிள்ளைகள் எல்லாமே கண் மருத்துவர்களாக இருக்கிறாங்க, நாங்கள் கருப்பு கம்பளியை நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறதில் நாங்கள் பெயர் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவருடைய நிலையை தேவன் எப்படி சொல்கிறாரு? நீ தரித்திரனும் குருடனும் நீ நிர்வாணியமாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறத பார்க்குறோம். தேவையிலும் கூட அடுத்த வசனத்தை பார்த்தோம்னா, நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்டப்பட்ட பொன்னையும். இந்த நெருப்பிலே புடமிட்டப்பட்ட பொன் அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது, நெருப்பிலே புடமிட்டப்பட்ட பொன் 1 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 7 வாசிக்கலாம்.
1 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 7. அழிந்து போகிற பொன் அக்கினியிலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக வெளியேறப்பட்டதாயிருக்கும் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்குள் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இங்க அந்த பொன் அப்படின்னு சொல்லப்படுகிறது விசுவாசத்தை குறிக்குது. தேவன் சொல்றாரு, உன்னிடத்தில் இருக்கிற அந்த 3 காரியங்கள், உன்னுடைய பெருமையான விஷயங்களை எல்லாத்தையுமே நீ இதிலெல்லாம் நீ சிறந்திருக்கிறன்னு நினைச்சிருக்க, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த 3லையுமே நீ வெறுமையா இருக்கிற, உன்னிடத்தில் அது இல்லை. ஆனா நான் உனக்கு அந்த பொண்ணை தாரேன், விசுவாசத்தை தாரேன், நீ என்னோட வார்த்தையை கேளு, நீ விசுவாசத்துல நீ அதிகமாக நீ பெருகுவாய் அப்படின்னு சொல்றாரு. நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பா இருக்காத, என்னோட வழியில நீ வா, என்னோட வார்த்தையில நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக்கொள்ள வெண் வஸ்திரங்களையும் உன்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். வெண் வஸ்திரம், நீதி என்கிற வெண் வஸ்திரம். இந்த கண்ணுக்கு கலிங்கு அப்படிங்கிறது தேவனுடைய ஆவியானவரின் ஒத்தாசை. இந்த 3 விஷயம் நான் உனக்கு தாரேன். நீ என்ன பண்ணு, வெதுவெதுப்பா இருக்காத. நீ பாவி என்பதை உணர்ந்து உன்னுடைய கிரியை தேவனுடைய வார்த்தையோடு சேர்த்து உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்று உன்னை நீயே பொய்யாக காமிச்சு கொடுக்கிற அந்த வாழ்க்கையில இருந்து நீ வெளியே வா. அனலாயிரு, இல்லை குளிராயிரு, வெதுவெதுப்பா இருக்காத என்கிற வார்த்தையை தான் லவோதிக்கேயா சபை மக்களுக்கு சொல்கிறார். நான் மறுபடியும் கேட்கேன், நீங்க லவோதிக்கேயா சபையை சார்ந்தவர்களா? நம்ம நினைச்சிட்டு இருந்தது மீதமான சபை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலே லவோதிக்கேயா சபைனா என்னன்னு சொன்னா, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இட்ஸ் a corrupted church. அசுத்தப்படுத்தப்பட்ட, தேவனாலே குடிக்க முடியாத வெதுவெதுப்பான ஒரு சபை தான் இந்த லவோதிக்கேயா சபை. இந்த சபைகளுடைய நிலையில நாம் இருக்கிறோமாங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த 19வது வசனத்தை வாசிப்போம். நான் நேசிக்கிறவர்களுக்கோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, எனக்கு ஒன்னும் ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால நான் உன்கிட்ட பாசமா இருந்து சொல்றேன், நான் உன்னை சிட்சிக்கிறேன், பொறுமையா இருந்து நீ மனம் திரும்புன்னு சொல்லி சொல்றாரு. இதோ வாசற்படியில் நின்று கதை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். எவ்வளவு பெரிய வார்த்தை. தேவன் இந்த நாளில் உங்கள் வாசப்படியிலிருந்து, உங்களுடைய இருதயமான வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறார். உள்ள தேவனை விட்டா அவர் உள்ள வந்து நம்மளோட போஜனம் பண்ண போகிறாராம். இந்த நேரத்தில் தேவனை உள்ள விட்டோம்னா, தேவனுடைய கிரியைகளை நம்மளுடைய வாழ்க்கையில செய்தோம்னா, பரலோக ராஜ்யத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். கடைசியாக, நான் ஜெயம் கொண்டு என் பிதானுடைய சிங்காசனத்திலே அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறேன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். தேவனுடைய வலது பரிதத்தில் உட்கார்ந்திருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு தருவேன் என்று இந்த நாளில் சொல்றார். கடைசியாக, ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். லவோதிக்கேயா சபையாகிய நாம் பெருமை அடைந்த சபையாக இருக்கிறோமா? பாவமான சபையாக இருக்கிறோமா? ஓய்வு நாளை கை கொள்ளாத சபையாக இருக்கிறோமா? அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெப்பா இருக்கிறோமாங்கிறத யோசிச்சு பாருங்க. அதை உணர்ந்த பிள்ளைகளாக இந்த நேரத்தில் தேவன் இவை எல்லாத்தையும் நீ கொடுத்துரு, நான் உனக்கு நீதி என்கிற வெண்வசத்தையும் சத்தியத்தையும் விசுவாசத்தையும் ஆவியானவரும் நான் தருகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டு விட்டாதபடிக்கு தேவனிடத்தில் நாம் ஜெபிப்போம். தேவன் தாமும் யாரும் ஆசீர்வதிப்பாராக.